வரும் 2017ஆம் ஆண்டு உலக அளவில் நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியின் விளையாட்டு திடலில் பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சீறி பாயும் சக்கர நாற்காலிகள், பந்தை விரட்டி பிடிக்கும் கரங்கள், கூடைகளை மட்டுமே நோக்கிய கண்கள். மாற்றுத்திறனாளிகள் என்றால் வீட்டில் முடங்கி கிடப்பவர்கள் அல்ல, விண்ணை முட்ட சாதிக்க துடிப்பவர்கள் என்பதை கண்முன் காட்டுகிறது இந்த மாற்றுத்திறனாளி வீரர்களின் கூடைப்பந்து மீதான ஆர்வமும் தன்னம்பிக்கையும். கோச்சிங் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நிறைய கற்றுட்டு வந்த 15 நாளில் இன்னும் ஜான்வரியில் ஒரு கோச்சிங் கேம்ப் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதோட பெட்டராக நாங்கள் பண்ணுவோம். எல்லா விதமான ஸ்கில்ஸும், ஷூட்டிங் ஸ்கில்ஸு, டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எப்படி போகிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. கோச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரியில் ஒரு கேம்ப் இருக்குது. அந்த கேம்ப் அட்டன் பண்ண போகிறோம். அட்டன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த டீம் வந்து இந்தியா டீம் ஃபார்ம் பண்ணி ஒலிம்பிக் அந்த மாதிரி விளையாடாக்காண்டி எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்வம் இருந்தாலும் உலக அரங்கில் சாதிக்க தேவையான பொருளாதார வசதிகள் இல்லை என்று வருத்தம் தெரிவிக்கும் இவர்கள், மத்திய மாநில அரசுகள் உதவிக்கரம் நீட்டினால் பன்னாட்டு வாய்ப்புகளை வசப்படுத்தி இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க முடியும் என்கிறார்கள். அரசும் அரசு சாரா அமைப்புகளும் போதிய வசதிகளை ஏற்படுத்தி உதவ முன்வரும் பட்சத்தில் 2017இல் உலக அளவில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டியில் வெற்றி வாகை சூட காத்திருக்கிறார்கள் இந்த இளம் வீரர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் விநாயகமூர்த்தி.